வணக்கம் நண்பர்களே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 75வது பிறந்த நாள் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு திருவிழா அளவுக்கு கொண்டாடப்பட்டது நேற்று முழுவதும். இன்றும் கூட அந்த கொண்டாட்டத்தினுடைய தொடர்ச்சி நீடிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் படையப்பா திரைப்படம். நேற்று அந்த படத்தை ஒரு ஒரு புதுப்படத்தை விட ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து ஒரு புதுப்படம் ரிலீஸ் ஆனால் அதை என்ன மாதிரி ஒரு வைப் பண்ணி கொண்டாடுவாங்களோ அதை விட இன்னும் ஒரு படி மேலே இந்த படையப்பா திரைப்படத்தை மக்கள் கொண்டாடினதை பார்க்க முடிஞ்சது. நம்ம அதை பற்றிய வீடியோக்கள்லாம் கூட வெளியிட்டிருக்கோம். இங்கே நீங்கள் சமூக வலைதளங்களில், ஏன்னா மக்களுக்கு உடனடியாக தங்கள் கருத்தை வெளியிட கிடைக்கிற தளம் சமூக வலைதளங்கள் தான். அதனால் அவங்க இம்மிடியட்டாக தங்களுடைய கொண்டாட்டத்தை, உற்சாகத்தை உடனே பதிவு பண்ணி உடனே வெளியிடுறதை பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது இந்த டைம் லைன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த டைம் லைன் முழுக்க படையப்பா பற்றிய செய்திகள், படையப்பா எப்படி ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக வெளிநாடுகளில் அந்த பாரிஸ் மாதிரியான நகரங்களில் மக்கள் எப்படி இரவெல்லாம் விழித்திருந்து இந்த படத்தை பார்க்க வரிசையில் நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்து. நம்ம இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது உதயம் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அந்த உதயம் தேட்டரில் டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ண ஆட்கள் இருக்காங்க பாருங்கள். உதயமோட டிக்கெட் கவுண்டரில் ஆரம்பித்த அந்த வரிசை கியூவு அப்படியே நீண்டு உதயம் தேட்டருக்கு பின்னாடி ஒரு ரோடு வருது இல்லை, மெயின் ரோடு, காசி தேட்டர் போகுமே, அந்த மெயின் ரோடு வரைக்கும் கியூ நீண்டு இருந்தது. அது ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது. நான் இப்போ 25 ஆண்டுகள் 26 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிநாடு ஒன்றில், அதுவும் பாரிஸ் மாதிரியான ஒரு நகரத்தில் தமிழ் மக்கள் அவ்வளோ பேர் அந்த குளிரில் 0 டிகிரி அப்படிங்கிறாங்க அந்த வெப்பநிலை, அந்த குளிரில் அங்கே ஒன்றா சேர்ந்து நின்று இந்த படத்துக்கு டிக்கெட்டுக்காக வரிசையில் நிற்கிறத பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. உண்மையிலே அன்பிலீவபிள். அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. மக்கள் காரணம் என்னென்னா, ஜனங்களுக்கு ஒரு கொண்டாட்ட மனநிலையை தருகிற படங்கள் இன்னைக்கு ரொம்ப 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 கம்மி. ஒரு ஒரு படத்தை பார்த்த உடனே மனசு உற்சாகமாகணும், துள்ளணும். அந்த படம் கடைசி வரைக்கும் நம்ம ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட படம்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ரஜினிகாந்த் அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பே அப்படி ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காரு. அந்த 25 ஆண்டு கழிச்சு அந்த படத்தை போட்டாலும் இப்போ இருக்கிற இந்த தலைமுறையும் அதை தவறாமல் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய சிறப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நேற்றைய அந்த படம் திரையிடலின் போது பார்த்தீங்கன்னா பல தியேட்டர்களில் இந்த படத்தை ஏற்கனவே பார்த்தாங்களே, தியேட்டரில் பார்த்தாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் வந்திருப்பாங்க. ஆனால் புதுசாக இப்போ தான் நான் தியேட்டரில் இந்த படத்தை பார்க்குறேன்னு சொல்லி வந்தாங்க பாருங்க, அவங்க தான் 90%. அந்த பசங்க இதை செலிப்ரேட் பண்ணுறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. டேய், நான் கொண்டாடின படம்டா, நான் இப்படியெல்லாம் டான்ஸ் ஆடி, இப்படியெல்லாம் விசில் அடித்து, இதை காசு பறக்க விட்டு, பாலாபிஷேகம் பண்ணி இப்படியெல்லாம் பார்த்த தலைவர் படம் இன்னைக்கு இருக்கிற இந்த தலைமுறை, இப்போ என் பசங்க தலைமுறைன்னு வச்சுக்கோங்க, அந்த பசங்கள்லாம் அதே ரேஞ்சுக்கு அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. காட்சியில் ஒவ்வொரு வசனத்துக்கும் கைத்தட்டல், ஒவ்வொரு டான்ஸ் மூமெண்ட்டுக்கும் இவங்க உற்சாகமாக ஆடுறது. அதே போல் ரிப்பீட் கேட்குறாங்க பசங்க. ஊஞ்சல் சீனுக்கு ரிப்பீட்டுன்னு போடுறாங்க. கிக்கு ஏறுதே பாட்டை பார்த்தா ஒரு கான்செப்ட் மாதிரி பண்ணுறாங்க. முன்ன தளபதிக்கு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி இதில் அந்த கிக்கு ஏறுதே பாட்டை 2 லைன் போட்டு விட்டால் மீதியெல்லாம் ஆடியன்ஸ் பாடுறாங்க. இந்த மாதிரியான காட்சிகளை வேற எந்த படத்துக்காவது அதுக்கு சாத்தியமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உலகம் முழுக்க இந்த படம் எங்கெங்கெல்லாம் திரையிடப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் கிட்டத்தட்ட இதே கோலத்தை தான் பார்க்க முடிஞ்சது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 500 திரையரங்குகளில் இந்த படத்தை திரையிட்டிருக்காங்க. காரணம், இந்த வெள்ளிக்கிழமை வர வேண்டிய படங்கள் 2 படங்கள் வரல. வாவாத்தியாரே, அப்புறம் இன்னொரு படம்.
பல்வேறு காரணங்களால் வந்து அந்த படங்கள் ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ திரையரங்குகளுக்கு கன்டென்ட்டும் இல்ல. இந்த படத்துக்கு வந்து அபரிவிதமா இருக்கு புக்கிங்கு. அதாவது அந்த ஓவர்ஃப்ளோன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு புக்கிங்கு. அதனுடைய விளைவு வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போறாங்க மல்டிப்ளெக்ஸ்ல. சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்த 4 காட்சிகள் போட்டிருக்காங்க. பல மால்கள்ல பார்த்தீங்கன்னா, அனைத்து ஸ்க்ரீன்கள்லுமே வந்து இந்த படத்த தான் போட்டிருக்காங்க. இப்ப ரோகிணி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது ஃபேன்ஸ் அதிகமா கூடுற இடமா இருந்தா கூட, அவங்க மால்ல இருக்கிற 7 ஸ்க்ரீன், அதாவது மினி ரோகிணி மினி உள்பட 6 மினின்னு சொல்றாங்கல்ல, அது உள்பட 7 ஸ்க்ரீன்லயுமே வந்து படையப்பா தான் போட்டிருக்காங்க. அதேபோல நீங்க புதுசா திறந்த அந்த எம்விஆர் மால் கூடுவாஞ்சேரியில எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லு. இப்ப புது தியேட்டராச்சே போய் ஏதாவது பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா, ஃப்ரண்ட் ரோ மட்டும் தான் இருக்கு. மீதி எல்லாமே ஃபுல்லு. பெரிய பெரிய அரங்குகள், சத்யம் தியேட்டர்லாம் வந்து ஃபுல்லு. அவ்வளோ பெரிய தியேட்டர் வந்து ஃபுல்லா இருக்கு. ஸோ இப்படி இன்னொன்னு எங்கெல்லாம் ரசிகர்கள் வந்து அதிகமாக கூடி செலிப்ரேட் பண்ணக்கூடிய தியேட்டர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்போ குரோம்பேட்டை வெற்றி, ரோகிணி, காசி, ஜிகே சினிமாஸ் இந்த மாதிரி தியேட்டர்ஸை பார்த்தா ஒரு டிக்கெட் கூட இல்ல. இப்போ மட்டும் இல்ல, நாளைக்கு கூட இல்ல. அந்த மாதிரி வந்து தியேட்டர் ஃபுல்லா இருக்கு. புறநகர் பகுதியெல்லாம் வந்து கேட்கவே வேணாம். அவங்க வந்து இன்னும் அந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு படையப்பா ரிலீஸ் ஆனபோது பார்த்த காட்சிகளையே திரும்ப பார்க்குற மாரி இருக்கு எனக்கு. அவ்வளோ ரெஸ்பான்ஸ் அங்க. திருச்சி, மதுரை, திருநெல்வேலி எல்லா இடத்துலயுமே வந்து இந்த படத்துக்கு கிடைத்திருக்கிற வரவேற்பு வந்து அபரிமிதமா இருக்கு. நான் முன்னே சொன்னது தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த வெற்றிய வந்து அவரு முன்கணிச்சு இந்த வேலைய பார்த்திருக்காரு. எப்பவுமே வந்து அவருக்கு அது தெளிவா தெரியுது. எல்லாரும் சொன்னாங்கல்ல 5 நாள் தான். 5 நாளைக்கு முன்னாடி சொல்றாங்களே, 5 நாளைக்கு முன்னாடி சொல்றாங்களே, எப்படி இந்த படத்துக்கு ரெக்கார்ட் பிரேக் பண்ணும் இந்த படம்? அப்படியெல்லாம் வந்து கேட்டாங்கல்ல. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? ஆல் டைம் ரெக்கார்ட் பிரேக் அந்த படம். 5 நாளைக்கு முன்னாடி படத்த அறிவிச்சு, 3வது நாள்ல படத்துக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு, அந்த வீடியோவே வைரல் ஆக்கிட்டு, அடுத்த 2 நாட்களில் படத்த இறக்கி, ஆல் டைம் ரெக்கார்ட் பிரேக் பண்றதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒருத்தரால மட்டும் தான் முடியும் அப்படின்னு திரும்ப வந்து அவரு நிரூபிச்சிருக்காரு. இந்த படம் வந்து அதாவது ரிலீஸ்ல இந்த படம் பண்ண சாதனையே இன்னும் எந்த படமும் முறியடிக்கல. உண்மையாகவே ரிலீஸின் போது படையப்பா செய்த சாதனையை இதுவரை வேறு நடிகர்கள் யார் படமும் முறியடிக்கல. அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமே கூட இன்னும் முறியடிக்கல. அப்படி ஒரு ரெக்கார்டு இந்த படம். இன்னொரு பக்கம் இந்த ரிலீஸ்ல இந்த படம் பண்ண சாதனை இருக்க மிரண்டு போய் பார்க்குது இந்திய திரையுலகம். ரியல்லி மிரட்சியாக பார்க்குறாங்க. என்னடா இது? என்ன நடக்குது? என்ன மனிதர் இவரு? இப்படி பார்க்குறாங்க. நான் இன்னைக்கு காலையில வந்து 7 மணி இருக்கும். காலையில 7 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணா புக் மை ஷோல ஆட்டோமேட்டிக்கா மும்பையில டிக்கெட் நிலவரம் தான் எனக்கு ஓப்பன் ஆச்சு. ஏன்னா, அந்த லொகேஷன் வந்து அதுக்கு வச்சிருந்தேன். அதை எடுத்து பார்க்குறேன். மும்பையில வெளியிட்டிருக்கிற கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான திரையரங்குகள்ல இந்த படத்த வெளியிட்டிருக்காங்க. 1 ஷோ, 2 ஷோ தான். நான் நெறைய காட்சிகள்லாம் நானும் சொல்லல. ஆனா, அந்த காட்சிகள் எல்லாமே ஹவுஸ்ஃபுல். ரெட்ல காட்டுது எல்லாமே. ரெட் அலர்ட்ன்ற மாரி எல்லா தியேட்டருமே பிவிஆர், ஐநாக்ஸ், இன்னும் அங்க இருக்கிற சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ரெட்ல தான் காட்டுது. சரி, இதுதான் இப்படி. புனேல எப்படி இருக்கு? ஏன்னா, புனேல வந்து மும்பையை விட அதிகம் ரெஸ்பான்ஸ் ரஜினி படங்களுக்கு. புனேல பார்த்தா அங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற அத்தனை அரங்குகளிலுமே வந்து இந்த படம் ஹவுஸ்ஃபுல். ஹவுஸ்ஃபுல். 2வது நாள் இன்னைக்கு. பெங்களூர் கேட்கவே வேணாம், அவருடைய கோட்டை அப்படின்னு ஆயிடுச்சது. பெங்களூரை பொறுத்த வரைக்கும் முதல் நாளில் ஓவர்ஃப்ளோ அங்க ஷோஸ். இன்னைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து 100க்கும் அதிகமான காட்சிகள் இன்னைக்கு போட்டிருக்காங்க. நாளைக்கு இதை விட அதிகம், ஆல்மோஸ்ட் வந்து டபுள் நாளைக்கு. எல்லா இடங்களிலுமே வந்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு அலையை கிளப்பிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் வெர்ஷன் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. தெலுங்கு வெர்ஷன் வந்து நரசிம்மா அது ரிலீஸ் ஆகல. அதை குறிப்பிட்டு வந்து அங்கே இருக்கிற ரசிகர்கள் வந்து ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. எங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் மூவி வந்து நரசிம்மா தெலுங்குல. அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டீங்களே, தமிழ் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, நரசிம்மாவை எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க, அட்லீஸ்ட் அடுத்த வாரமாவது ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது பாலகிருஷ்ணாவோட அகண்டா திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு பல இடங்களில், புது படம் அது. ஆனால் அந்த படத்தை வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த படத்துக்கு இணையாக பல இடங்கள், அதாவது பெங்களூர் மாதிரியான நகரங்களில் அந்த அகண்டா 2 திரைப்படத்துக்கு இணையான ஒரு செல்வாக்கோட வந்து இந்த படையப்பா திரைப்படம் அங்கே ஓடிக்கிட்டு இருந்த பார்க்க முடிஞ்சது. எவ்ரிவேர் எல்லா இடங்களிலுமே ஒரே டாக் தான். இந்த படம் ரீரிலீஸில் மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு.
இட் செட்ஸ் ஆல் டைம் ரெக்கார்டு இன் ரீ-ரிலீஸ் மூவி இன் கோலிவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ வேற இப்போ இந்த படம் ஒரு ரெக்கார்ட் பண்ணிடுச்சு, அதை இது தாண்டிடுச்சு. இந்த மாதிரியான கம்பேரிசன் எவனாவது வந்தான்னா கழட்டிட்டு அடிப்பானுங்க. ஏன்னா இது கம்பேரிசனுக்கு அப்பாற்பட்ட ஒரு ரெக்கார்டை நிற்கிது இந்த படம். அவன் வந்து ஏதோ ஒரு படம், இந்த படம் இது வரைக்கும் வந்து ரீ-ரிலீஸில் இந்த மாதிரி எந்த படம் வரல, அந்த மாதிரி எந்த படம் வரல, பொய் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்கல்ல, ஃப்ராடு போயிலுங்க. அந்த பொய்யெல்லாம் வந்து இங்கே வேலைக்கு ஆகாது. ஏன்னா இது வரைக்கும் ரீ-ரிலீஸில் ரெக்கார்ட் பிரேக் பண்ண படம் வந்து பாபா தான். திரும்ப திரும்ப வந்து பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க இந்த தற்குறி பசங்க சிலர். அந்த தற்குறித்தனமான கம்பேரிசன்ஸ் எதையுமே வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. பாபா தான் ரீ-ரிலீஸில் ஆல் டைம் ரெக்கார்டு இது வரைக்கும். அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணி இருக்கிறது படையப்பா. ஆனால் மிகப்பெரிய மார்ஜின். பாபாவது ஜஸ்ட் லைக் தட் எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு இந்த படையப்பா திரைப்படம். இதுவரை வந்த தகவல்களின் அடிப்படையில் இந்த படம் தமிழகம் மற்றும் உலகெங்கும் டபுள் டிஜிட்ல வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் விசாரிச்சு கேட்ட வரைக்கும் வந்து தமிழகம் மற்றும் மற்ற பெங்களூர், கர்நாடகா, இன்னும் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆன பகுதிகளில் கிடைத்த அந்த சோர்ஸின் படி இந்த படம் இதுவரை முதல் நாளில் 9 கோடி ரூபாய் வந்து இந்த படம் வசூலிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் வந்த தகவல் அது. முழுமையான ரிப்போர்ட்ஸ் கிடைக்கும் போது வந்து அது இரட்டை இலக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் 6 கோடிக்கும் அதிகமாக முதல் நாளில் வசூலிச்சிருக்கிறதா தகவல் வருது. இன்னும் உறுதிப்படுத்தாத பல இடங்கள்ல இருந்து இன்னும் வந்து எவ்வளோ கலெக்ஷன் அப்படின்னு தெரியல. அதெல்லாம் வரும்போது வந்து அது பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முதல் நாளில் இந்த படம் எவ்வளோ டிக்கெட் வித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,52,000 டிக்கெட் வித்திருக்கு இந்த படம் படையப்பா முதல் நாளில் மட்டுமே. அடுத்த நாள் அதாவது இன்னைக்கு வந்து அதை விட அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. அதே போல நாளைக்கு இந்த 2 தினங்கள் முதல் நாள் 2வது நாளை விட அதிகமாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். திரையரங்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு புது படம் கூட கனவு காண முடியாதுங்க. ஒரு புதிய தமிழ் படம் கூட இன்னைக்கு டபுள் டிஜிட்ல, அதாவது இந்த கோடிகளில் இரட்டை இலக்கத்தை தொடுவது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய ட்ரீம் அது. ஆனா ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு ரிலீஸ் ஆன ஒரு படம் 25 ஆண்டு கழித்து ரீ-ரிலீஸ் ஆகுது. அப்படி ஆகும்போது அந்த ரீ-ரிலீஸ்லேயே வந்து டபுள் டிஜிட்டை தொடுதுன்னா அதெல்லாம் வந்து வேற யாருக்குமே வந்து சாத்தியமாகாது. அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்கிற அந்த மனிதருக்கு மட்டும்தான் சாத்தியம். காரணம் அவரது நேர்மையான உழைப்பு, ஒளிவு மறைமற்ற அவரது வாழ்க்கை, மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற அந்த மரியாதை, அதே போல மக்களை அவர் நேசிக்கிற விதம், இதெல்லாம் தான் வந்து இப்படிப்பட்ட ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்கு. நான் திரும்ப சொல்றேன், இதையெல்லாம் எவன் கூடயாவது எந்த படத்தோடாவது கம்பேர் பண்ணா அவனை மாதிரி அறிவு கட்டவன் வந்து எவனுமே இருக்க மாட்டான். இதெல்லாம் வந்து எந்த படத்தோடையும் கம்பேர் பண்ணவே கூடாது. நீ வந்து இந்த பண்ணி 10 குட்டி போடுற மாதிரி நீ எத்தனை படத்தை வேணா ரிலீஸ் பண்ணி போய் தொலை, அது வந்து நமக்கு தேவையில்லாது. ஆனா இந்த வசூல் சாதனைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை ரஜினிகாந்த் படத்தோட எவனாவது கம்பேர் பண்ணா அவனை மாதிரி தவிட்டு தற்குறி எவனுமே இருக்க மாட்டான். காரணம் இது கம்பேரிசனுக்கெல்லாம் தாண்டி வேற ஒரு உயரத்தில் நிற்குது. நீ ஒரு 10 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண ஒரு படத்தோட ஒரு 10 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ண படத்தை வந்து நீ கம்பேர் பண்ணிட்டு உட்காந்துருப்பியா? அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அதனால இந்த படையப்பாவுடைய சாதனைங்கிறது எந்த படத்தோடையுமே வந்து நம்ம அன்னைக்கும் சரி, ரிலீஸ் அன்னைக்கும் சரி, இன்னைக்கு திரும்ப ரிலீஸ் ஆகியிருக்கிற இன்னைக்கும் சரி, அதை கம்பேர் பண்ணவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய உயரத்தில் இந்த படம் இருக்கு. மக்கள் அளிக்கிற ஆதரவு இருக்க அடேங்கப்பா. அதில் ஒருத்தர் வந்து படம் பார்த்துட்டு, ஒரு நடுத்தர வயது தான் அவர், தன் மனைவியோட வந்து பேட்டி தர்றாரு. பல காட்சிகளை வந்து அவர் A to Z எல்லா காட்சியுமே வந்து விவரித்து சொல்றாரு. எதையுமே வந்து கூஸ் பம்பா இருக்கிறதுக்கு எல்லா காட்சியுமே நான் அன்னைக்கு ரசிச்சதை விட இன்னைக்கு பசங்க ரசிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆனந்தமா இருக்கு அப்படிங்கிறார். அப்கோர்ஸ் எல்லாருக்கும் அதே மனநிலை தான். நான் ரசிச்சு பார்த்தேன், தியேட்டர்ல 10 100 வாட்டியாவது பார்த்துருப்பேன் அந்த படத்தை. பட் இப்போ எனக்கு அடுத்த தலைமுறை பசங்க வந்து எனக்கு இணையா என்னை விட ஒரு படி மேலே போய் ரசிக்கிறானேன்னும் போது மிக சந்தோஷமா அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல. அந்த மாதிரி தான் பலருக்கும் இருக்கு. அந்த நபர் வந்து சொல்றாரு, இது டைமுங்க, சரியான டைமுக்கு வந்து தலைவர் இந்த படத்தை இறக்கியிருக்காரு. பல பேருக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இறக்கி விட்ட மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இதில் 2 டைலாக் வருது. அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைன்னு தலைவர் சொல்றார்.
அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளை எப்படி எந்த வேலையும் செய்யாமல் எந்த உழைப்பும் இல்லாமையே சிஎம் பதவி வேணும்னு நினைக்கிறவன், எந்த ஒரு முயற்சியும் இல்லாமலே வந்து இந்த நாற்காலி அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவன் பேராசைப்படுற ஆம்பளை இல்லையா? டைமுக்கு வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குற மாதிரி வந்து இறக்கியிருக்காரு அப்படின்னு வந்து அவர் சொல்லும்போது எனக்கு இந்த ஆங்கிள் நம்ம யோசிக்கவே இல்லைடா அப்படிதான் தோணுச்சு. ஸோ ஜனங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, ஜனங்க என்ன மாதிரி அவேர்னஸோடு இருக்காங்க அப்படிங்கிறது இது இன்னொரு ஒரு உதாரணமாக தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? அதே போல் பல ஊர்களில் வந்து பெண்கள் கூட்டம் வந்து மீண்டும் திரையரங்குகளை நோக்கி மிகப்பெரிய அளவுக்கு படையெடுத்து வந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த படையப்பா அப்படிங்கிறது ரீரிலீஸில் படைத்திருக்கிற சாதனை இனி எவனும் கனவுல கூட வந்து நினச்சி பார்க்க முடியாத அப்படி ஒரு சாதனை. அதே போல் அந்த படம் வசூலித்திருக்கிற அந்த தொகை இருக்க அதுவும் வந்து பிரமிப்பின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு சாதனையை படைத்திருக்கிறது. இன்னும் இந்த ஒரு ஒரு வாரம் ஓட்டினா கூட போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திரையரங்கு உரிமையாளர்கள் கேட்கும்போது நாங்கள் எங்களுக்கு அடுத்த கண்டென்ட் வர வரைக்கும் கூட இந்த படத்தை கன்டினியூ பண்ண தயாராக இருக்கேன். ஏன்னா ஜனங்க ரெஸ்பான்ஸ் வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெஸ்பான்ஸ் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலைமை. இன்னும் 2 தினங்களில் இந்த படம் முதல் வார இறுதியில் எவ்வளவு பெரிய தொகையை வசூலிச்சது அப்படிங்கிற தகவல்களை பகிர்ந்துக்கிறேன். நன்றி.